Hello everybody, welcome to Vedantu. Now guys Shravanee ma'am 10th social timeline 5 out of 5 வாங்கணும் அப்படினா இந்த வீடியோ உங்களுக்காக தான். So இப்போ public exam உடைய question paper. So அதுல 22, 23 and then 24ல பாத்தீங்கன்னா 1920 ல இருந்து 40, 1910 ல இருந்து 30, 1920 ல இருந்து 40 இந்த questionsலாம் தான் கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு 20 yearsக்குள்ள 5 events தான் நம்மள எழுத சொல்றாங்க. அப்ப நம்ம 10 வருஷத்துக்கு 5 events படிச்சிட்டாலே சூப்பர் சேஃபா இருப்போம் இல்லையா? சோ அத தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த 3 வருஷத்துக்குமே 1910 ல இருந்து 20, 20 ல இருந்து 30, 30 ல இருந்து 40 இந்த 3 ஈவென்ட்ஸ்க்குமே நம்ம நிறைய ட்ரிக் பார்த்துட்டோம். அத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படினா கமெண்ட்ஸ்ல அந்த 3 வீடியோவுமே நான் பின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 1940 ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறத பார்க்க போறோம். இதோட இந்த டைம்லைன் சீரிஸ் நமக்கு எண்ட் ஆகுது. சோ இப்போ 1940 ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற ஈவென்ட்ஸை ஈஸியா ஏன் கூட சேர்ந்து படிக்க ரெடி அப்படின்னா கண்டிப்பா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணும். இப்போ எப்பயும் போல ஒரு ஸ்கேல் வரைஞ்சுக்கிறோம். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, நார்மலா நம்மளுடைய ஸ்கேல் மாதிரி வரைஞ்சுக்கிறோம். அதுல 0, 5, 10 மட்டும் கொஞ்சம் லாங்கர் லைன்ஸா போட்டுக்கிறோம். இதுதான் 1 யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு? 10 வருஷம். நம்ம இங்க 1940 ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற ஈவென்ட்ஸ் வந்து படிக்க போறோம் இல்லையா? ஸோ இதுல 2 ஈவெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 1940 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் ஆகஸ்ட் ஆஃபர். ஸோ ஆகஸ்ட் மாதம் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, 1940 ல ஆகஸ்ட் ஆஃபர். உடனே அடுத்த வருஷமே என்ன ஆஃபர் அது அப்படின்னா எல்லாருக்குமே பேர்ல் முத்து வந்து தராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1941 ல பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட். ஓகே, ஸோ ஹார்பர்ல வந்து நமக்கு பேர்ல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ 1940, 1941. அடுத்த வருஷமே 1942வே பார்த்தீங்க அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ ஆஃபர் போட்டால் எப்படி எல்லாரும் கிளம்பி போவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாருமே இந்தியாவை குவிட் பண்ணி கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1940ல ஆகஸ்ட் ஆஃபர், 41ல பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், 1942ல குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஆஃபர் போடுறாங்க, பேர்ல்ஸ் நிறைய முத்து எல்லாமே ஹார்பர்ல இருக்குன்றாங்க. ஸோ இந்தியாவை குவிட் பண்ணிட்டு நிறைய பேர் போறாங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த 2 ஈவெண்ட் நான் சொல்லவே வேண்டாம், உங்க எல்லாருக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கும். 1945ல வேர்ல்டு வார் முடியுது, எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார். அடுத்து 1947ல இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ஈஸியா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.